ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாறி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக நம்ம வீரா கையில் இருந்த டிவோர்ஸ் நோட்டீஸை வந்து பிடுங்கிடுறாங்க. உடனே அதை எடுத்துகிட்டு இங்கே பாரு, கையெழுத்துலாம் போட முடியாதுடி அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் எத்தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மாறா, பேப்பரை வச்சுட்டு சும்மா விளையாடிட்டு இருக்காது, ஏதாச்சும் அதில் டேமேஜ் ஆக போதும், ஒழுங்காக குட்றா அப்படின்னதும் முடியாது, என்ன பண்ணுவியோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. இதே டைம் வந்து நம்ம ராமச்சந்திரன் வீட்டில் வந்து ராமச்சந்திரன் கடையில் வந்து வேலை செய்வாங்க இல்லையா, அதாவது நம்ம கண்மணி அடித்தாங்களே அந்த ஆளை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஃபைல் நிறைய டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு ஃபோன் பேசிகிட்டே வராங்க. இன்றைக்கி எப்படியாச்சும் எல்லா டாக்குமெண்ட்லேயும் ஐயா கிட்டே கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஐயா வீட்டுக்கு வராங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, நம்ம மாறி இருக்காங்க இல்லையா, அவங்க மாடிப்படியிலேருந்து ஓடி வரும்போது பேப்பர்ஸை கீழே தவற விட்டுடுறாங்க. ஸோ கீழே விழுந்துருது. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் இவரும் ஃபோன் பேசிட்டு வரும்போது கார் ஸ்லிப் ஆகி அவர் கையில் வச்சிருந்த ஃபைல் இருந்த டாக்குமெண்ட்ஸும் கீழே விழுந்துருது. பார்த்தா மாறனோட டிவோர்ஸ் பேப்பரும் அதில் சேர்ந்துருது. உடனே இது புரியாமல் அவங்க வந்திருக்கிறவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் கலந்து அவர் ஒரு ஃபைலில் போட்டுட்டு வராரு. இன்னொரு பக்கம் கீழே வந்து நம்ம மாறனும் வீராவும் எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே தேடியுமே காணும். டே எங்கடா போச்சு, இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, இங்கே பாரு, இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு, அவ்வளோதான், மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம டென்ஷனில் வந்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம வீரா, நான் என்னடி பண்ணுறது, நீ எதுக்காக என் பின்னாடியே துரத்திட்டு வந்த, நீ வராமல் இருந்திருக்க, நான் நீ உன் கையில் கொடுத்துருப்பேன். சரி இப்போ என்னடா பண்ணுறது, எங்கே போச்சோ தெரியலையே அப்படின்னும் போது நேராக அந்த ஆளை பார்க்குறாங்க. அவர் கையில் ஒரு ஃபைல் இருக்கு, இங்கே பாருடா, கண்டிப்பாக இவர ஃபைல் இருக்கும், தெரியலடா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னும் போது சரியா மாறன் வந்து கண்டிப்பா இவர ஃபைல தாண்டி இருக்கும் அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்ததும், ஐயா இது எல்லாமே முக்கியமான டாக்குமெண்ட் ஐயா, நீங்க கையெழுத்து போட்டா தான் அடுத்தடுத்து ப்ரொசஸ் பண்ணலாம் அப்படின்னதும் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பரா கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா வீராவும் மாறனுக்கும் வேர்வை வலிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்காங்க, நல்லா வசமா மாட்டிக்க போறோம் அப்படின்னு. உடனே பாக்குறாங்க அதுல விவாகரத்து நோட்டீஸ்ன்னு இருக்கு. இதை படிச்சு பார்த்த ராமச்சந்திரன் சம அதிர்ச்சியாகி, வீரா என்னமா இது, என்ன கொடுமை இது, இன்னும் கல்யாணமாகி 1 வருஷம் ஆகல, அதுக்குள்ள விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன நடக்குது இந்த வீட்டுல, ஏமா கொஞ்சமாச்சும் இந்த குடும்பத்தையும் எங்களையும் யோசிச்சு பார்த்தியாமா, இந்த ராமச்சந்திரன் அதுவும் அம்மா இல்லாத அப்பா பையன் வளர்த்தவன் தானே, அதான் இப்படி கெட்டு போயிட்டான்னு இந்த ஊருலகம் என்ன தனிமா தப்பா பேசும், எதுக்காகமா இப்படி பண்ணா அப்படின்னு ராமச்சந்திரன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அட போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பினதும் நம்ம வீராவும் மாறனும் என்ன பண்றோன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சு.